பனைமரத்திலிருந்து இப்படி பனம்பழம் விழும் தெரியுமா? அங்க பாருங்க. அந்த அண்ணா பனைமரத்திலிருந்து பனம்பழம் பறித்து போடுகிறார். நல்ல பனம்பழம் கிடைச்சிருக்கு. இத கூடையில எடுத்து வைக்கலாம். இப்ப நெருப்பு மூட்டலாம். பனம்பழத்தை நேரா நெருப்புக்குள்ள போட்டு சுட்டுறோம். பாருங்க, பனம்பழம் வெந்து விரிசல் விடுது. பனம்பழம் நல்லா வெந்து விட்டது. இப்ப நெருப்பிலிருந்து எடுத்து வைக்கலாம். வாவ், சுட்ட பனம்பழம் ரொம்ப ருசி. குழந்தைங்களும் வந்துட்டாங்க. அவர்களுக்கும் கொடுக்கலாம். காட்டில் சுட்ட பனம்பழம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் ருசி.